Be blessed by the divine. Rejuvenate your adolescent health. பதின் பருவத்தின் ஆரோக்கியத்தை ரெஜுவினேட் பண்ணியே ஆகணும் இல்லைங்களா? பதின் பருவத்துல நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதுதான் வந்து பேசிக் ஃபவுண்டேஷன். ஸோ அதே மாதிரிதான் ஹெல்த்துக்கும் பேசிக் ஃபவுண்டேஷன். நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் இஸ் ஃபியூச்சர் வெல்த் அப்படின்ற புக்கு எழுதியிருக்கேன், ஆத்தர் நானு. ஸோ அந்த புக்ல வந்து பேரண்ட்ஸ் எப்படி வந்து அவங்க பசங்களுக்கு வந்து ஹெல்த் எப்படி அவங்க பராமரிக்கணும் அப்படின்றத பத்தி அந்த புக்ல எழுதியிருக்கேன். ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு விமென்ஸ் ஹெல்த்ல பெண்களின் ஆரோக்கியத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எழுதியிருக்கேன். இன்னொரு புக்கு வாட் தே டோன்ட் டீச் யூ இன் மெடிக்கல் காலேஜ், அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கணும்ன்றத பத்தின அந்த புக் அது. ஸோ இப்போ பதின் பருவம் அப்படிங்கிறது வந்து அடோலசென்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் explanation வந்து adolescence is the phase of life between childhood and adulthood from age 10 to 19. It's a unique stage of human development and an important time for laying the foundations of good health. ஏன்னா இந்த பதின் பருவம் வந்து 10 வயசுல இருந்து 19 வயசுல இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். ஏன்னா குட் ஹெல்த் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனான ஒரு டைம் இது. இந்த அடோலசென்ட் ஏஜ்ல வந்து 10 to 19 இருந்தா கூட நம்ம லைஃப் டைம் இப்ப 100 இயர்ஸ் நம்ம உயிரோட வாழறோம்னா அதை 4 பிரிக்கும் போது பிரம்மச்சரியா, கிரகஸ்தா, வனப்பிரசா, சந்நியாசா ஸ்டேஜ் 4 பிரிக்கும் போது 25 இயர்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு. ஸோ பிரம்மச்சரியா ஸ்டேஜ்ங்கிறது வந்து 25 இயர்ஸ் ஆஃப் அவர் லைஃப்னு எடுத்தோம்னா, இப்போ கொஞ்சம் இந்த சைல்ட்ஹுட்ல வந்து நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ம பேரண்ட்ஸ் சுற்றில இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம கத்துக்கிறோம். அதே நம்ம அடோலசென்ட் ஏஜ் வரும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் வருது. பட் அதே டைம்ல வந்து ஹார்மோன் கொஞ்சம் அப்பதான் ஹார்மோன் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்பதான் நம்மளுடைய பாடி க்ரோத் ஆகுது, நம்மளுடைய மைண்ட் க்ரோத் ஆகுது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அடோலசென்ட் ஏஜ்ல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஆனா மெச்சூரிட்டி இப்ப வந்துட்டே இருக்கு. அதனாலதான் அடோலசென்ட் ஏஜ்ல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு படிப்பு. ஏன்னா இந்த ஏஜ்ல தான் நம்ம நல்லா படிச்சு நம்ம ஒரு டிகிரி காலேஜுக்கு நம்ம சேர முடியும். நம்ம இப்ப சொசைட்டில வாழும்போது இப்போ 10வது படிச்சிருந்தவங்களுக்கு கிடைக்கிற வேலைக்கும் ஒரு எம்பிபிஎஸ், எம்டெக், வேற டிகிரிஸ், வெறும் டாக்டர், இன்ஜினியர் தான் படிப்பு இல்லை. எந்த படிப்பு வேணாலும் படிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச எந்த படிப்பு வேணாலும் பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். அதுல வந்து பேசிக் டெக்னிக் என்ன கத்துக்கிறோம், எப்படி நம்ம வாழறோம், இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்க தேவையில்லை. பட் அட்லீஸ்ட் நம்ம வந்து படிக்கணும். 10வது முடிச்சுட்டு 11வது 12வது முடிச்சுட்டு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிக்கும் போது நமக்கு வந்து நாலேஜ் நிறைய வருது. நமக்கு என்ன ஃபீல்டு தேவை அப்படின்றது புரியுது. இப்போ நம்ம சுற்றுச்சூழலில் இருக்கவங்க, மெயினா பேரண்ட்ஸ் தான் நமக்கு ரோல் மாடல்ஸ். அவங்க வந்து நமக்கு பேசிக்கா சொல்றாங்க, நீ இது எடுத்துக்கப்பா, உன்னுடைய டேலண்ட்ஸ்க்கு இது நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்களும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்றீங்க, உங்க மைண்டும் கொஞ்சம் தெளிவாகுது. பட் இப்போ நீங்களும் இன்னும் கொஞ்சம் சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல தான் இருக்கீங்க. இப்போதான் அடோலசென்ட் ஏஜுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு புரிதல் இருக்கு. ஸோ அதை பார்த்து உங்களுக்கா தெளிவா கிளாரிட்டி இருந்துச்சுன்னா உங்க சப்ஜெக்ட் எடுக்கலாம். இல்லைன்னா பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்றதையும் கொஞ்சம் கவனிச்சு, டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க கவனிச்சு, சுத்திலையும் உங்களுக்கு என்ன இஷ்டம்ன்றத கவனிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா இது ஒரு மேஜர் டிசிஷன் மேக்கிங். ஸோ ஒருத்தர் எக்ஸாம்பிள் சொன்னாங்க, அவங்க பசங்களுக்கு, பேரண்ட்ஸ் தானே பசங்களுக்கு சொல்லி தரணும். அந்த பையன் வந்து 5th 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அவங்க வீட்டுல வேலை செஞ்சாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபாய் கொடுப்பாங்க. இப்ப ஒரு சாமான் விலைக்கு கொடுத்தா, அயர்ன் போட்டா, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இல்லைங்களா, எல்லாம் செய்வான். அவங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபாய் கொடுப்பாங்க. அதே வந்து அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, நீ நல்ல மார்க் எடுத்து 80% மேல மார்க் எடுத்தா நான் உனக்கு 100 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அந்த பையன் சாமானும் விளக்குறான், அயனும் போடுறான், அதே டைம்ல நல்லாவும் படிக்கிறான். சோ அவனுக்கு புரியுது, நம்ம நல்லா படிச்சா நிறைய காசு வருது. நம்ம அயன் பண்ணி சாமான் கழுவும் போது நமக்கு காசு கம்மியா தான் வருது. சோ நான் நல்லா படிக்கணும்ன்ற ஒரு அவனுக்குள்ள ஒரு உத்வேகம். சோ அந்த மாதிரி ஒரு பேரண்ட்
பேரண்ட்ஸ்க்கு ஒரு டெக்னிக் இருக்கும். எப்படி உங்களுக்கு வந்து படிப்புனா எப்படி இம்பார்ட்டன்ட்னு எப்படி உங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்கன்னு தெரியல. பட் ஆனா படிப்பு வந்து லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், உங்க அப்பா அம்மா ஆல்ரெடி கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சோ அவங்க தான் பெஸ்ட் மதர், அவங்க தான் பெஸ்ட் ஃபாதரா நீங்க ஏத்துக்கிட்டு உங்க சுத்திலே இருக்கவங்க வந்து யாரு நல்லவங்க கெட்டவங்க என்று புரியிற வயசு இப்ப வந்துடுச்சு. சோ அடுத்தது வந்து ஹெல்த் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஏன்னா ஹெல்த்தியா இருந்தாதான் நம்ம வந்து எல்லாமே செய்ய முடியும் இல்லைங்களா. நம்ம பிசிக்கலி ஹெல்த்தியா இருக்கணும், மென்டலி ஹெல்த்தியா இருக்கணும். இந்த மாதிரி ஹெல்த் விஷயத்துல வந்து நான் டாக்டர்ன்றதுனால இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்றது முக்கியமா ஹெல்த் பத்தி தான். அடுத்தது சந்தோஷமா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் எல்லாத்தோட அல்டிமேட் கோலும் இல்லைங்களா. எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஹாப்பினஸும் பீஸ்ஃபுல்லும் நமக்கு வெளியில கடையில இருந்து கிடைக்கிற ஒரு விஷயம் இல்ல. அந்த வந்து நம்ம தான் வந்து எப்படி ஹாப்பியா இருக்கணும், பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுக்குன்னு ஒரு அப்நார்மல் மெத்தட் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்ல. நார்மலா ஒரு நேச்சுரலா ப்ராசஸ்ல எப்படி நாம ஹாப்பியா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நீங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணீங்க, உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும், அப்போ நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. நல்ல ஒரு புக்கு படிச்சீங்க, அப்போ ஹாப்பியா இருப்பீங்க. நிறைய டிஸ்டர்பன்ஸ், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் ஆகும்போது உங்க பீஸ் டிஸ்டர்ப் ஆகுது. சோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது செலிபசி. இந்த செலிபசிங்கிறது நிறைய கான்செப்ட்ஸ்ல வருது. செலிபசின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த அடோலசன்ட் ஏஜ்ல வந்து உங்களுடைய செக்ஷுவல் எனர்ஜியை லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜியா மாத்தக்கூடிய எக்ஸசைசஸ் இருக்கு. அதுதான் காயக்கல்பா. இந்த இந்த எனர்ஜி ஏன்னா வந்து இப்பதான் உங்களுடைய growth நடக்குது. 13 பருவத்துல வந்து செக்ஸ்ன்றது ஒரு ஒரு growth, செக்ஸ் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, செக்ஷுவல் கிளாண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் மெச்சூர் ஆகுது. ஸோ இந்த டைம்ல வந்து சில டிஸ்டர்பன்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அன்னெசரியா நம்ம யூடியூப்ல சில விஷயங்கள் இருக்கு. தெரியாம பசங்களும் வேற என்னென்னமோ சொல்றாங்க. அப்புறம் நமக்கும் புரியாத ஏஜ். ஸோ ஒரு மாற்றமும் வேணாம். இந்த டைம்ல வந்து செலிபசி, அந்த செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவா மாத்தும் போது அது லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி ஆகுது. இந்த டைம்ல செக்ஸ் எடுத்துக்கணும்ன்றது அவசியம் இல்லை. நீங்க கல்யாணம் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏன்னா ஒரு உயிரே வரக்கூடிய ஒரு விஷயம். சோ இந்த டைம்ல வந்து நீங்க கன்ஃபியூஷன் பண்ணிக்காம கேர்ஃபுல்லா செலிபஸியை வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது வந்து ஹெல்த்துங்கும் போது எல்லாத்துக்கும் ஆசை நம்ம டிசீஸ் ஃப்ரீயா இருக்கணும், நமக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதா இல்லைங்களா. அடோலசன்ட் ஏஜ்ல மெயினா நீங்க வந்து எதர் ஃபேமிலி கூட இருக்கீங்க, இல்லைன்னா ஸ்கூல்ல இருக்கீங்க. இந்த ரெண்டு பிளேஸ்லயும் தான் இருக்கீங்க. நிறைய ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்கூல் அண்ட் ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் இன் அடோலசன்ஸ் linked to positive health outcomes in adulthood அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி teens who felt connected to family and school were 65% less likely to use addiction, illicit drugs, misuse of drugs, alcohol, smoking இதெல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம நிறைய நான் ஆலியார்ல கூட அடோலசன்ட் கேம்புக்கு நான் போய் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அங்க நிறைய ரிசர்ச் ஒர்க்கும் நான் பண்ணியிருக்கேன். அங்க வந்து அடோலசன்ட் சில்ட்ரன் சொல்றது, டாக்டர் நாங்க இங்க வந்து 20 days இருந்தோம். இந்த 20 daysல எனக்கு பீரியட் சிம்டம்ஸ், ப்ரீமென்ஸ்ட்ரல் சிம்டம்ஸ் எல்லாமே போயிடுச்சு. நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதுவும் அவங்க கடைசி நாள் அவங்க போகும்போது பார்க்கணும், எல்லாரும் அப்படி அழுகுவாங்க. வரும்போது பார்க்கணும், ஐயோ ஏன் என் பேரண்ட்ஸ் வந்து இங்க தள்ளி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவாங்க. ஆனா இங்க இருந்து முடிச்சு போகும்போது அவங்களுக்கு வந்து ஓ மை காட் சோ நைஸ், எங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு நல்ல பிளேஸ்ல தான் கொண்டு வந்து இருக்காங்க, ஐயோ இங்க இருந்து நான் போகணுமேன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சுக்கிறாங்க. 10 காமன் மெடிக்கல் இஷ்யூஸ் டீன்ஸ்ல வர்றது என்னன்னா பிம்பிள்ஸ். ஃபேஸ்ல வந்து பிம்பிள்ஸ் வருது, அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். அதுக்கு ரொம்ப ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம பேசிக்கா எப்படி ஹெல்த்தியா இருக்கணும்ன்றத பத்தி நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அடுத்தது ஒபேசிட்டி கேன் பி கண்டேஜியஸ். ஏன்னா இப்ப வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. அதுவும் அடோலசன்ட் ஏஜ் வரும்போது நிறைய சாப்பிடணும்னு தோணும். நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப ஈஸிலி அவைலபிள், ஜங்க் ஃபுட் எல்லாமே ஈஸிலி அவைலபிளா இருக்கும்போது நமக்கு நிறைய சாப்பிடணும்னு தோணும். வேற வேற விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒபேசிட்டி ஆயிடுறாங்க. அடுத்தது மென்டல் ஹெல்த் டிசார்டர்ஸ்.
ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஈட்டிங் டிஸார்டர்ஸ் இதெல்லாம் ரொம்ப காமனா பார்க்குறோம். அடிக்ஷன் அவங்களுக்கே தெரியாம ஆல்கோஹால், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ், சோஷியல் மீடியா இந்த மாதிரி அடிக்ஷன்ல போய் மாட்டிக்கிறாங்க. செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், கிளமிடியா இன்ஃபெக்ஷன், கொனோரியா, ஹெச்ஐவி, எய்ட்ஸ் இதெல்லாமே வந்து அவேர்னஸ் இல்லைன்னா அன்னெசரியா இந்த எஸ்டிடிஸ் வந்து அவங்க அவதிப்பட வேண்டியதா இருக்கு. அடுத்தது ஈட்டிங் டிஸார்டர்ஸ், ப்ரெஷர் டு கன்ஃபார்ம் த சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா ஈஸிலி அவைலபிள் ஃபுட் இருக்கு, நிறைய சாப்பிடுறாங்க, ஒபேஸ் ஆகுறாங்க. இல்லைனாக்கா அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கணும், தின்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஈட்டிங் டிஸார்டர்ஸ்ல வந்து அனோரிக்சியா நர்வோசா, புலிமியா நர்வோசா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்க ரொம்ப மெலிசா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டோட வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஈட்டிங் டிஸார்டர்ஸ் வருது. பிஞ்ச் ஈட்டிங் டிஸார்டர், எப்ப பார்த்தாலும் தீனி ஏதாச்சும் நொறுக்கு தீனி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. இப்ப நீங்க ஆலியார்ல இருக்கீங்க 10 டேஸா, நீங்க இப்ப இந்த 15 டேஸ்ல வந்து பிஞ்ச் ஈட்டிங்கே இல்ல இல்லைங்களா? அவங்க குடுக்குற சாப்பாட சாப்பிடுறீங்க, ஒண்ணுமே ஆகலையே, நல்லா தானே இருக்கீங்க. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க நீங்க கத்துக்கிறீங்க. நிறைய ஸ்லீப் டிஸார்டர்ஸும் பாக்குறோம். இர்ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்ன்ஸ், எக்ஸசிவ் ஸ்கிரீன் டைம், அகாடமிக் ப்ரெஷர்ஸ், இன்சாம்னியா, ஸ்லீப் ஆப்னியா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் மித் இன்ஜுரிஸ் கூட நம்ம பாக்குறோம் இந்த அடோலசன்ட் ஏஜ்ல. பார்ட்டிசிபேஷன் இன் ஸ்போர்ட்ஸ், ரெக்லெஸ் பிஹேவியர், ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஃப்ராக்சர், கன்கஷன், ஸ்ப்ரெயின்ஸ் இதெல்லாமே நிறைய வருது. அடுத்தது கிரானிக் டிசீசஸும் இப்ப வந்து நிறைய பாக்குறோம். அடோலசன்ட் ஏஜ்ல ஆஸ்துமா ஆகட்டும், டயபெட்டிஸ் ஆகட்டும், அலர்ஜிஸ் ஆகட்டும், எபிலெப்சிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி கிரானிக் டிசீசஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. இது எல்லாத்துக்கும் நம்ம எப்படி நம்மள பாத்துக்கணும்ன்றத பத்தி நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். மெயினா வந்து ரிப்ரடக்டிவ் ஹெல்த் இஷ்யூஸ், எப்படி மென்ஸ்ட்ரல் இரெகுலாரிட்டிஸ் எப்படி மேனேஜ் பண்ணும், மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் எப்படி பாத்துக்கணும், பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், இன்ஃபர்டிலிட்டி இதெல்லாமே எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல மெயினா வந்து ஹெல்த்தி பிஹேவியர் ஃபார் அடோலசன்ட்ஸ் அப்படிங்கும் போது அவங்க மெயினா வந்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடணும். ஹெல்த்தி டயட் இருந்தாலே மெயினா நிறைய விஷயங்களை நம்ம சரி பண்ணிடலாம். அடுத்தது பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம வந்து எவ்வளவு சாப்பிடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது நம்ம ஹெல்த் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அடுத்தது நோ அடிக்ஷன், நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கோஹால் கன்சப்ஷன். அடுத்தது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இந்த இவ்வளவு இருந்தாலே நம்ம இத்தனை டிசீசஸையும் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. Be blessed by the divine. By the grace of divine power, may you and your family enjoy good health, long life, enough wealth, prosperity and wisdom. உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.